உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, டிவி சீரியலு, சினிமா, அதே மாதிரி சினிமா பாடல்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரு 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 தனி வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாது. அரசியல ஏதாச்சும் அநீதிகள் நடந்தாலும் கூட அதை அவர்கள் கண்டுகொள்வது கிடையாது. அந்த மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அரசியலுடைய வாசனைய நுகராமலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு காலையில டீ கடையில பாக்குறேன், சின்ன சின்ன பசங்க அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? நம்ம தலைவர் விஜய் இன்னைக்கு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க போறாராம்ல, சில சில கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க போறாங்களாம்ல, அவர் நிரூபிச்சுட்டா அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? இந்த எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க போறாங்க, அவை முன்னவர்னா யாரு, புரடானா யாரு, சபாநாயகர்னா யாரு, சபாநாயகருடைய ரோல்னா என்ன, அவர் என்னென்ன, அவருடைய வேலை என்ன, குரல் வாக்குப்பதிவுனா என்ன, எண்ணிக்கை வாக்குப்பதிவுனா என்ன, இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடத்துறப்ப அந்த கதவுகள்லாம் பூட்டினாங்களாமாப்பா. சோ இந்த மாதிரி குறைந்தபட்ச அரசியலையாச்சும் தமிழ்நாட்டில் இருக்கிற இதுவரைக்கும் அரசியலை நுகராத மக்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க இன்னைக்கு ஐபிஎல்ங்க, இப்ப இந்த அரசியல் களம் போய்க்கு தெரியுமா? ஐபிஎல் நடந்துக்கு இருக்குது. ஆனா ஐபிஎல் உடைய மோகமே இல்லாம இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஐபிஎல் சம்பந்தமாக எந்த விதமான டிபேட்டுகளும் நடக்காம முழுக்க முழுக்க அரசியலை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், சரிங்களா? சோ அதனாலதான் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமாக பேச போறோம்னா, ஏமாற்றப்படும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எனக்கு என்னமோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்ச்சியா ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்களோ என்று தோணுகின்றது. நீங்க வேணா பாருங்க, இப்ப நான் இன்னைக்கு வீடியோ பேசுறேன், ஒரு 6-7 மாதத்திற்கு பின்பாக நான் சொல்றது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்களோ என்று தோணுகின்றது. ரவுண்டு கட்டிய விஜய் அவர்கள் திமுகவிற்கு பேக் ஃபயர், அதாவது திமுக செய்த ஒரு விடயம் என்பது தற்பொழுது திமுகவுக்கே மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா மாறி இருக்கு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாதுங்க. இன்றைய தினத்துல காலையில சட்டமன்றம் கூடுச்சு. சட்டமன்றம் எதற்காக கூடுச்சு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதற்காக சட்டமன்றம் கூடுச்சு. சோ சில கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க, சில கட்சிகள் எதிர்த்தார்கள், சில கட்சிகள் நடுநிலை வைத்தார்கள், சில கட்சிகள் வெளிநடப்பு செய்தார்கள். இந்த மாதிரி சட்டமன்றம் நடந்துச்சு. சோ அதுல ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்றாங்க, தன்னுடைய கருத்துக்களை பதிவேற்றங்கள் செய்யறாங்க. சோ அப்ப தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மெகா ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் மெகா ஸ்பீச் கொடுக்குறப்போ ஒரு நோட்ஸை பார்த்து படிக்கிறாரு. அவருமே மக்களுடைய பிரச்சனை அறிந்து அவராகவே ஓப்பன் ஃபோரம்லாம் பேசல, ஸ்கிரிப்ட் இல்லாமலாம் பேசல, ஸ்கிரிப்டோட தான் கையில ஒரு நோட் பேடை வச்சுக்கிட்டே அவர் பேசினார். ஸோ அந்த மாதிரி பேசினார் இல்லையா ஒரு மெகா ஸ்பீச். அந்த மெகா ஸ்பீச் மூலமாக அவர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று தோணுகின்றது. ஏங்க ஒருத்தங்க கையில ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே அப்படியே வாசிக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு வாசிச்சார் இல்லையா, அது அவராவே உட்காந்து நோட்ஸ் எடுத்து எழுதியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பாங்க, நாளை சட்டமன்றத்துல போய் எதிர்கட்சி தலைவரா நீங்க இதை பேசுங்கன்ற மாதிரி கையில கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை வாங்கினவர் அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுல இருக்க செய்திகள் எல்லாம் சரியா, நம்ம பேச போற செய்திகள் சரியா அப்படின்ற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணாம அதுல எழுதி கொடுத்த செய்தியை அப்படியே வாசிக்கிறாரு. ஸோ அதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று தோணுகின்றது. ஒண்ணும் கிடையாதுங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்றது பாருங்க. அதாவது தாவேகா விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடையாது, அவர் ஒரு மைனாரிட்டி. அதாவது அவர் என்னன்னா 1.5 கோடி ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 பங்கு மக்கள் உங்களுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க தனி பெரும்பான்மை கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, தாவேகா ஒரு சின்ன கட்சி, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணும் விதமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இதுவரைக்கும் வாங்கிய வாக்குகள் இருக்கு இல்லையா, ஆட்சி அமைச்ச கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சிகள் வாங்கிய வாக்குகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே 3/1 பங்கு தான். 3/1 பங்கு தான் எல்லா கட்சிகளுமே வாங்கியிருக்கிறாங்க. கடந்த 2021 திமுக வெற்றி பெற்றார்கள் இல்லையா, ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, அவங்களும் 3/1 பங்கு தான் வாங்கினாங்க.
கடந்த 2016 நடைபெற்ற தேர்தலையும் கூட 1/3 தான் வாங்கினாங்க. கடந்த 2011 நடைபெற்ற தேர்தலும் கூட 1/3 தான் வாங்கினாங்க. சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்கள்ல எந்தெந்த கட்சியெல்லாம் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே 1/3 தான் வாக்குகளாக வாங்குவார்கள். அப்ப இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயத்தை இவங்க கருத்துருவாக்கம் பண்றேன்ற பேர்ல அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி நபர் தவறாக எழுதி கொடுத்திருக்கின்றார். அது தவறென்று தெரிந்தும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசியிருக்கின்றார். அப்ப என்ன அர்த்தம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றுதான் அர்த்தம். ஏங்க இன்னைக்கு எல்லாருமே எடுத்து போட்டு திமுகவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலும் இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் ஒரு மேட்டர் தூக்கிட்டு வந்திருக்கிறிய, நைட்டு ஃபுல்லா நீ இதைத்தான் உட்காந்து ஒட்டினியா அப்படின்ற மாதிரி பரவ முடியுமா? அந்த தூள் படத்துல தூக்கி எரிவாங்க தெரியுமா? அந்த தம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரிதான் இதைத்தான் உட்காந்து ஸ்கிரிப்டா கொண்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி டேட்டாக்கள் எடுத்து போட்டு இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்தலிலுமே எந்தெந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அவங்க எப்பொழுதுமே 1/3 தான் வாங்குவாங்கன்றத அவர் தெரிந்திருந்திருக்க வேண்டும். ஆனா என்னன்னா அசால்ட்டா அவர் அப்படியே பேசிட்டு போறாரு, ஒரு ஸ்கிரிப்டை பேசிட்டு போறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது தாவேகா விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்துகின்றார் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வச்சிருக்கிறார். சோ குதிரை பேரம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால் எம்எல்ஏக்களை கைப்பற்றுவது, தனக்கான ஆட்கா கைப்பற்றுவது இதானே. அப்ப இதே பாணிய திமுகவும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்னாடி திமுக என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற விசிகாவையும் கம்யூனிஸ்ட்களையும் கூப்பிட்டு வச்சு உங்க எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டார்களா இல்லையா? அப்ப இந்த எம்எல்ஏக்களை கொள்கைக்கு எதிராக கைப்பற்றுவதற்காக திமுக வேலை பார்த்தார்களா இல்லையா? அதிமுக யாருங்க? அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க, என்டிஏ கூட கூட்டணி வச்சு போட்டி போட்டு எம்எல்ஏக்கெல்லாம் ஆன நபர்கள். அப்ப ஒரு பாஜக என்று சொல்லப்படுகின்ற சனாதன சிந்தனை கொண்ட கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்ற அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு திமுக துணிகின்றது என்றால் அப்ப திமுகவுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அப்ப திமுக வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சியாக மாறுகின்றதா? அப்ப நீங்க என்ன அர்த்தத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த எம்எல்ஏ ஆதரவு கேட்டீங்க, விசிகாவுடைய ஆதரவு எதற்காக கேட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிப்பதற்கு விசியோடைய எம்எல்ஏக்களை ஆதரவு கேட்டிருக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏக்களை ஆதரவு கேட்டிருக்கிறீங்க. அப்ப விஜய் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக எம்எல்ஏக்களை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்தார் என்றால் நீங்களும் அதே காரியத்தை தான் செஞ்சிருக்கிறீங்க. அப்ப இது ஒரு கிளாஷஸ் ஆகும், ஒரு முரண்பாடாகும். இது போன்ற கருத்துக்களை ஸ்கிரிப்ட் நம்ம எழுதி கொடுக்க கூடாது என்று அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தெரியல. தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு கூட எழுதி கொடுத்திருப்பாரு. இது எங்க பெருசா போகுது, நாம தான் கிங்கு, பெரிய டிபேட்டா மாறும் நினைச்சு கொடுத்திருப்பாரு. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். இது பேக் ஃபயர் ஆயிருக்கு திமுகவுக்கு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றாரா என்று தோணுகின்றது. நம்ம எழுதி கொடுத்துருவோம், அவர் தான் போய் சட்டமன்றத்துல வாசிக்க போறாரு, நமக்கு என்ன என்று அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த நபர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றி இருக்கின்றார் என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, அவர் இந்த ஆட்சி தாவேக ஆட்சி இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கக்கூடாது, ரீல் ஆட்சியாக இருக்கக்கூடாது, ரியல் ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கின்றார். உங்களுக்கு நல்லா ஞாபகத்துல இருக்குதா? சில தினங்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கூட்டம் போட்டாரு, பிரம்மாண்டமான கூட்டம் போட்டாரு. அந்த கூட்டத்துல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அந்த இன்ஃபுளுசர் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து பேச வச்சாங்க. இந்த மாதிரி கரூர்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், அதாவது உள்ளுக்குள்ள மாநாடுக்குள்ள 1 லட்சம் சேர் போட்டு வெளியில ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் நபர்கள் வெளியில் நின்று இருந்தாங்க. அப்பேற்பட்ட கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஆட்கள் பேசினாங்களா இல்லையா? திமுக அந்த வேலையை பார்த்தாங்களா இல்லையா? அப்புறம் திமுக பிரச்சார பாடல் இருக்கு தெரியுமா, அரும் பெரும் மருந்து ஏதோ ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை அவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்களா இல்லையா பணம் கொடுத்து? அப்ப திமுகவும் இதே தவறை செய்கின்றது. நான் என்னன்னா விஜய்க்கு இங்க சப்போர்ட் பண்ணுகின்றேன் என்பதனை விட திமுகவும் அதே தவறு செய்யுது. திமுகவும் இன்ஸ்டாகிராம யூஸ் பண்ணியிருக்குது.
யூடியூபர்ஸை யூஸ் பண்ணியிருக்குது. அப்ப நீங்க வந்து ஒரு சட்டமன்றத்துல போய் ஒரு உங்களுக்கு எதிர்க்கட்சி தாவேகா ஒரு எதிர்க்கட்சியை நீங்க அக்யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க எந்த தளத்துல இருக்கிறீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க என்பதனை ஆராய வேண்டாமா? ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன எழுதி கொடுத்தாலும் கொண்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படியே வாசிக்கலாமா? அப்ப இது எல்லாத்தையுமே இப்ப நான் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையுமே சமூக வலைத்தளங்கள் எடுத்து போட்டு நாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னா, அப்ப நீங்க என்ன ஆச்சு, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்து 2021 இருந்து 2026 வரைக்கும் நீங்க ஆட்சி செய்த பொழுது நீங்க என்ன வகையான ஆட்சி பண்ணீங்க என்பதனை இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சோ இதெல்லாம் வந்து சட்டமன்றத்துல பேக் ஃபயர் ஆகும் என்று தெரிந்திருந்தும் கூட ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன பண்ணிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏமாற்றி இருக்கின்றார். நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும், ஏமாற்றி இருக்கின்றார். இதுவே வந்து நம்ம சிஎம் மேனாள் சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தார் அப்படின்னா ஸ்கிரிப்டை எடுத்து வாசிச்சு பார்த்திருப்பாரு. இதுல இது பேசலாம், இது பேசக்கூடாது, இது வந்து சரியா தவறா, இதுதான் வந்து ஒரு களத்துல நின்ற நபருக்கும் களத்திலே இல்லாத நபர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் நிற்காத ஒரு நபர். உடனடி இப்பதான் வந்து அவர் வந்து தேர்தலில் போட்டி போட்டாரு. அடுத்து பட்டார்னு ஒரு அமைச்சர், பட்டார்னு வந்து துணை முதலமைச்சர், இப்ப பட்டார்னு எதிர்கட்சி தலைவர். ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். இதான் ஃபேக்ட், இதான் நடந்திருக்கும். அப்ப ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து பார்க்கணும், ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து சொன்னதெல்லாம் சரியா, இது நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்றத அவர் வந்து என்னன்னா ஒரு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாம அப்படியே வாசிக்கிறாரு. சோ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதனை நான் புரிந்து கொள்கின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூட நம்ம பதிவு பண்ணி ஆகணும். நேற்றைய தினத்துல கூட சட்டமன்றத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை வந்து பதிவு பண்ணார். அதாவது எங்க கட்சி திமுக வந்து ஒரு சீனியர் அப்படின்றத சொல்லி பெருமைப்படுகின்றார். உள்ளபடியே சீனியர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் கூட சீனியர் தான். ஆனா என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா, நாங்க சீனியர்னு சொல்லி சொன்னார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரு திமுகவுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அவையில இருந்த எம்எல்ஏக்கள் அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் அவர் ஜூனியர். அவர் ஜூனியர். அங்க இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜூனியர், கட்சி சீனியர். ஆனா அந்த கட்சியை வழி நடத்துகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜூனியர். நான் ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா, ஒரு 6 மாதத்திற்கு பின்பாக நான் சொல்ல போவது கூட நடக்கும்ன்ற மாதிரி சொன்னேன் தெரியுமா, நிச்சயம் நடக்கும். இப்ப நான் சொல்லுகின்ற இந்த விடயம் மிகப்பெரிய கிளாஷஸ் உண்டாக்கும். எப்படிங்க ஏற்றுக்கொள்வார்கள்? திமுகவுடைய எம்எல்ஏக்கள் அந்த அவையில இருக்கிறாங்க. அந்த அவையில வந்து நேத்து வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021 எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போட்டு வெற்றி பெற்று அமைச்சராகிறாரு. அடுத்து உடனடியாக ஒரு துணை முதலமைச்சர் வந்து ஆகிறாரு. இதை எப்படி அங்க இருக்கிற சீனியர் எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நிச்சயமாக இனி வரப்போகும் காலங்கள்ல ஒரு 6-7 மாதத்திற்கு பின்பாக திமுகவிற்குள்ளும் ஒரு பிளவுகள் வரும். ஏங்க நிறைய சீனியர் இருக்கிறாங்க, அந்த கட்சியா உழைத்த சீனியர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ வந்து தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க தெரியுமா, எதிர்கட்சியா வந்து ஒருவேளை கொளத்தூர் தொகுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று உள்ள வந்திருந்தாலும் கூட அவருடைய தலைமையை கூட ஏத்துக்கிடுவாங்க. ஆனா எப்படி ஏத்துக்கிடுவாங்க? ஒரு ஜூனியர் இல்லையா, எப்படி ஏத்துக்கிடுவாங்க? சோ நான் சொன்ன மாதிரி 6 மாதத்திற்கு பின்பாக ஒரு பிளவுகள் நிச்சயமா வரும். மிகப்பெரிய கிளாஷஸ் உண்டாகுதா இல்லையா அப்படின்றத நீங்களே பாருங்க. சரிங்களா? சோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதாகத்தான் தோணுகின்றது. ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி வாசிச்சு பார்த்து அதுல உண்மை இருக்குதா பொய் இருக்குதா, நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்றோமா, இல்ல வந்து சரியான செய்தி தானா, நம்ம இது சொன்னா பேக் ஃபயர் ஆகுமா, நாம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு செய்தி நம்ம கன்வே பண்றோம் அப்படின்னா அந்த செய்தியை கன்வே பண்றதுக்கு நாம குவாலிஃபிகேஷனா, நமக்கு அந்த தகுதி இருக்குதா, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டும். ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இதை நான் வந்து ஒரு தோழமையோட கூறிக்கொள்கின்றேன். சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பதை உணர்வாரா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.